ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரஞ்சி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ரொம்பவே ஈஸியான ஒரு டிஷ் தாங்க. அதுவும் சிக்கன் பிரியாணி. அதுவும் 1 கிலோ சிக்கனுக்கு 1 கிலோ ரைஸ் போட்டு எப்படி தம் கட்டி நம்ம தம் பிரியாணி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போது இந்த தம் பிரியாணி பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பேன், நல்ல ஒரு பெரிய குக்கர் இல்லைனா ஒரு டவரா எது வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம அதை எடுத்துகிட்டு அந்த இது நல்லா சூடானதோ இப்போ கொஞ்சம் ஒரு 5-6 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சி வரும்போது ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும்போது அந்த வாடையோடு சேர்த்து நம்ம செய்யும்போது ரொம்பவே ஒரு டேஸ்ட்டான ஒரு இதாக வரும். இப்போது பிரியாணி தாளிப்பு, அதாவது பட்டை, கிராம்பு, லவங்கம், பிரியாணி இலை, அந்த பிரியாணி தாளிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ரோஜா பூ இதெல்லாம் சேர்த்து நம்ம ஃபுல்லாக அப்படியே இதில் போட போகிறோம். இதில் போட்டதுக்கப்புறமா இது நல்லா கொஞ்சம் 1 நிமிஷம் லைட்டாக வதக்கி விடுங்க. இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி வரும்போது ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. பிரியாணிக்கு வெங்காயம் தான் ரொம்பவே ஒரு டேஸ்ட்டாகவே கொடுக்கும். ஸோ ஒரு 3 பெரிய வெங்காயமாக, நல்லா பெரிய சைஸாக நான் எடுத்திருக்கேன். 3 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அப்படின்னா ஒரு 4 வெங்காயம் போடுங்க. இப்போது இந்த வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கி விடணும். இந்த வெங்காயம் எந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வதங்குதோ அந்த அளவுக்கு நமக்கு பிரியாணி டேஸ்ட்டாக வரும். அதனால் இந்த வெங்காயத்தை வதக்கும் போது மட்டும் நல்லா பார்த்து நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. நான் சின்ன குழந்தைங்களாம் சாப்பிட்ணுங்கிறனால ரொம்ப காரம் கம்மி, அதாவது 3 பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும் நல்லா பெரியவங்களாம் சாப்பிட்ணும் அப்படின்னா ஒரு 6 பச்சை மிளகாயாவது போட்டுக்குங்க. அப்புறம் 3 தக்காளி பழம் தான் போடணும். தக்காளி பழம் அதிகமாக போடவே கூடாது. அந்த தக்காளி பழம் அதிகமாக போட்டோம் அப்படின்னா அந்த தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். ஸோ 3 தக்காளி பழம் தான் போடணும் 1 கிலோ அரிசிக்கு. ஸோ 3 தக்காளி பழம் போட்டுட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். அப்போ தான் நமக்கு பிரியாணியோடு சாப்பிடும்போது ரொம்ப தக்காளியாக இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நல்லா மல்லி இலை ஒரு கொத்து எடுத்து வச்சுக்கோங்க. புதினா இலை ஒரு கொத்து எடுத்து வச்சுட்டு இப்போது இந்த தக்காளி நல்லா வதங்கினதும் புதினா, மல்லி எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது தான் இதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ இஞ்சி பூண்டு விழுது ஒரு பேக்கெட் 10 ரூபா பேக்கெட் ஃபுல்லாக நான் போட்டிருக்கேன். அதை நீங்கள் அதே மாதிரி சேர்த்துக்குங்க. அப்புறம் பிரியாணி மசாலா நான் 15 கிராம் எடுத்திருக்கேன். அதை ஃபுல்லாக இதில் நான் சேர்த்துட்டேன். நீங்கள் 15 கிராம் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் ஒரு 20 கிராம் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் நான் 1 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் எங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க காரம் அதிகமாக சேர்க்கக்கூடாதுனால 1 ஸ்பூன். நீங்கள் நிறையா செய்யும்போது நீங்கள் பெரியவங்கள்லாம் சாப்பிடும்போது ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கி வரும்போது 1 கிலோ சிக்கன் எடுத்து அப்படியே நம்ம போட்டுடலாம். 1 கிலோ சிக்கன் போடுறதுனால நம்ம 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் போட்டோம்னா தான் அளவு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த சிக்கனை போட்டு நீங்கள் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. இப்போ நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். 4 டம்ளர் அரிசி வந்துச்சு. 1 கிலோ ரைஸ் அப்படிங்கிறது எனக்கு 4 டம்ளர் அரிசி வந்துச்சு. இந்த 4 டம்ளர் அரிசிக்கு நான் 6 டம்ளர் தண்ணி சேர்க்க போகிறேன். 6 டம்ளர் தண்ணியை நம்ம எடுத்து வச்சுட்டு அதில் பாதி கொஞ்சமாக ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து ஃபஸ்ட்டே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த சிக்கனை கொஞ்சம் நேரம் வேக விட்டுருங்க. உப்பு தேவையான அளவு தண்ணி ஊற்றினதுமே நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் இல்லைனா 1 டம்ளர் கூட ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சுருங்க. இந்த சிக்கனில் நல்லா மசாலாலாம் பிடிச்சி வரட்டும். நல்லா இந்த சிக்கன் நல்லா மசாலாலாம் பிடிச்சி இந்த தண்ணி லைட்டாக வற்றினதுக்கப்புறமா மிச்சம் அந்த தண்ணி இருக்கும் இல்லையா, அதை அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். அந்த தண்ணி எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சிடலாம். 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சோம் அப்படின்னா தான் ரைஸ் போடும்போது நமக்கு சீக்கிரமாக வெந்து கிடைக்கும். இப்போ தண்ணி 6 டம்ளர் தண்ணியை மொத்தமாக நம்ம ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு நம்ம நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுறணும். நல்லா கொதிக்க விட்டுட்டு இந்த பாஸ்மதி ரைஸை நான் ஊற வச்சு எடுத்துருக்கேன். 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு கழுவி எடுத்திருக்கேன். இப்போ அந்த தண்ணி நல்லா கொதித்து வரும்போது அந்த பாஸ்மதி ரைஸை இதில் நம்ம கொட்டணும். பாருங்கள், இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு இல்லையா. இப்போ நீங்கள் அந்த அரிசியெல்லாம் கொட்டுங்க. 10 நிமிஷம் தான் ஊற வைக்கணும், அதுக்கு மேலே ஊற வச்சிடாதீங்க. ரைஸ் குழஞ்சி போக வாய்ப்பு இருக்குது. ஸோ 10 நிமிஷம் ஊற வச்ச அரிசியை நம்ம இப்போ சேர்த்துடலாம். நல்லா கொதித்து வரும்போது இப்போது இந்த தண்ணிக்கு இந்த அரிசிக்கும் சரியாக ஒரு 10 நிமிஷம் ஃபுல்லாக நீங்கள் எப்படின்னா கொஞ்சம் சிம்மும் இல்லாமல் அதிகமாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் ஃப்ளேமாக வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா ரைஸ் நல்லா வெந்து கிடச்சிரும். இப்போ 3/4 வேக்காடு வெந்துருச்சு அரிசிக்கும் தண்ணிக்கும். இப்போ இந்த ரைஸ் அப்படியே மூடி வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மேலே சுடுதண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியை காய வச்சு அதுக்கு மேலே வச்சுருங்க.
பாருங்கள் சுடுதண்ணி கொதிக்க வச்சாச்சு. கீழே வந்து தோசைக்கல்லை ஹீட் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. தோசைக்கல் சூடாக இருக்கணும். சூடாக இருக்க தோசைக்கல் மேலே அந்த ரைஸை வச்சுட்டு குக்கரை வச்சு மூடி வச்சுட்டு அதுக்கு மேலே சூடான பாத்திரத்தை வச்சு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.